இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த வீடியோவை ஈஸியாக நீங்களும் எடிட் பண்ணலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆளில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆளில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன் வரும். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளே பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டு இருக்கிறேன், அதை மறக்காம செக் பண்ணி பார்த்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் 2 ப்ரீசெட் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் தான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு குரூப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்னு கீழே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுத்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு இமேஜ்னு ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பெயிண்ட் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், கலர் அண்ட் ஃபில்னு, அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 4 ஆப்ஷன் வரும், அதில் 4th ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோல்டர் வந்து இதில் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே அது வந்து வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் குரூப்பில் வந்து அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் வந்து ஷோ ஆகும். அடுத்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எகைன். இப்போ வந்து நான் செகண்ட் குரூப்பை வந்து கிளிக் பண்ணுறேன். செகண்ட் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்புங்கிற ஆப்ஷனில் வந்து போய்க்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு மேலே ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் வந்து போய்க்கிறேன். கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டிங்கன்னா அதில் 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் செகண்ட் குரூப்பில் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் குரூப்பில் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா குரூப்லேயும் இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து 1 by 1 ஆட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதில் போயிட்டு இதில் ஃபஸ்ட்டு மேலே ஒரு இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் வந்து போய்க்கோங்க. அதில் போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த 4th ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் அடுத்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 குரூப்பில் 3 குரூப்பில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் 4th குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் தான். அதை எடிட் குரூப் கொடுத்துட்டு அதில் போய்ட்டு இமேஜை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா குரூப்லேயும் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு 4 குரூப்லேயே ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா குரூப்பை தவிர வெளியும் நம்ம டேரெக்டாக இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில இடத்துல. அந்த இடத்துல நம்ம டேரெக்டாக இமேஜ் ஆட் பண்ணி எப்படி அதில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக இப்போ நான் வச்சுருக்கிற டியூரேஷனில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துருங்க. எகைன் பார்த்தீங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு இந்த மாதிரி சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு இமேஜை வந்து அடுத்த ரெட் லைனை தாண்டி இல்லாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் 3 கட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இமேஜை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு எகைன் ஃபஸ்ட் இமேஜுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் பண்ணிடுறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்க கரெக்டாக. ஓகே, இந்த இமேஜுக்கு நம்ம எங்கேருந்து ஷேக் எஃபெக்ட் எடுக்க போகிறோன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்னொரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்லேருந்து தான் ஷேக் எஃபெக்டை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஷேக்கட் ப்ரீசெட்டை வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ப்ரீசெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷேக்கட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிட்டு இதில் கீழே கடைசியாக ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போய்க்கோங்க. அதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு
நீங்கள் ஆட் பண்ண இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற 2 இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த எஃபெக்ட்டுக்கு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் மாதிரி உங்களுக்கு ஒரு லைட் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். அதையும் எப்படி ஆட் பண்ணது பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அது எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ்லேருந்து தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். எகைன் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எஃபெக்ட்டுக்காக ஷேக்கட் பீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் செகண்டாக ஒரு லேயர் இருக்கும் குட்டியாக, அந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 2 இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க சென்டரில், அந்த இமேஜுக்கும் சென்டரில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த லேயரை. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், அந்த ஃப்ளாஷ் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இமேஜுக்கும் சென்டரில். இது பார்த்திங்கன்னா இந்த சாங்குக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதை வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எப்பவும் போல் எடிட் குரூப்பில் போயிட்டு இமேஜ்னு இருக்கும், அந்த இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். 1 by 1 நீங்கள் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுத்தடுத்த குரூப்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் மொத்தம் 3 குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ செகண்ட் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா குரூப்புக்கும் சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் அடுத்தடுத்த குரூப்புக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக சில குரூப்பில் மட்டும்தான் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லா குரூப்லேயும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எடிட் பண்ணது செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த இமேஜ் தான் வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா மெட்டீரியல் ப்ரீசெட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரே லிங்காக தந்துக்கிறேன். 3 லிங்காக இருக்கும், நீங்கள் 3 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பதில் ஷேர் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், சைடில் ஏரோக்கும் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.